அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலி ராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு 2-in-1 ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரைஸ் இருக்குல்ல. இது என்ன ரைஸ் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இன்னைக்கு பார்க்க போகிற ஆலு கேப்சிகம் ரைஸ் தான். ஸோ இது வந்து ஒரு மசாலா ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மசாலா ஃப்ரையில் நம்ம வந்து அந்த மசாலா ஃப்ரை எடுத்த பிறகு அந்த பேனில் கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் போட்டு போன அந்த சாதம் தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம். ஸோ காலையில் இதை செஞ்சுட்டு நீங்கள் இதை வந்து கொஞ்சம் சாதம் போட்டு கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு இந்த சைடிஷை வந்து நம்ம மதியம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம். இந்த சைடிஷ் வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர், கீரை கடையில் சாதம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மசாலா ஃப்ரை தான் இது. ஸோ இந்த டேஸ்டியான ஃப்ரை ரெசிபியை தெரிஞ்சிக்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்ல ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஆலு கேப்சிகம் ஃப்ரை தான். மசாலா ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக எம்மியாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். நான் வந்து 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ கேப்சிகமும் நான் 2 தான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இது எதுக்கு சைடிஷாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரசம், சாம்பார், வெறும் தயிர் சாதம். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்களா, ஸோ காலையில் இந்த மசாலா ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து மதியம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். காலையில் பசங்களுக்கு வந்து சூடாக சாதம் போட்டு இந்த பொரியல் கொஞ்சம் போட்டு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட வெரைட்டி ரைஸ் மாதிரியே வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கேப்சிகம் ரைஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பேன் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அங்கங்கே நமக்கு அந்த உளுத்தம்பருப்பு கிடைக்கும் போது நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பும் வந்து கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே செவந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம் தான் பொடி பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து இந்த ஃப்ரைக்கு வந்து நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இது வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக ஃப்ரை அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். பட் இந்த மாதிரி மசாலா ஃப்ரைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து இஞ்சியும் பூண்டையும் இடித்து கூட போட்டுக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டால் போதும். இது கூட நான் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரை மாதிரி தான். இன்றைக்கி நான் எதுக்கு சைடிஷாக பண்ணுறேன் அப்படின்னா வந்து கீரை கடைவாங்கல்ல, ஸோ முளைக்கீரை கடையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கடையலுக்கு நான் சைடிஷ் மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்காது. ஸோ அதுக்கு ஸ்பைஸியாக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா தக்காளியை வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணி போடாமல் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் கேப்சிகம், அதை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டேன். அது கூடவே நம்ம உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து கேப்சிகம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நான் வந்து குட்டி குட்டியாக தான் நறுக்கியிருக்கேன். அதனால் வந்து ரெண்டுமே ஒரே டைமில் குக் ஆகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்காமல் நான் ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ காரம் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்க போகிறேன். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வறுத்து வீட்டிலேயே பொடி பண்ண ஜீரகத்தூள். ஸோ வாசம் வந்து செமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொரியலெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. நமக்கு வந்து செரிமான பிரச்சனைலாம் ஏற்படாமல் இருக்கும். ஸோ ஜீரகம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ நம்ம ஜீரகத்தூளும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கெல்லாம் சேர்த்து நம்ம முன்னாடி வெங்காயத்துக்கு மட்டும்தான் ஆட் பண்ணோம். ஸோ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நல்லா எப்படி சொல்கிறது, தண்ணி சேர்க்காதனால அப்படியே அது க்ரன்ச்சியாகவே இருக்குது. ஸோ நல்லா வெந்துடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு எடுத்து இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெந்துடுச்சான்ட்டு. உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்லிக் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல் தான். பட் குட்டீஸ்க்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அந்த கார்லிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே இப்போ வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கஸ்தூரி மேத்தி நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பொரியல் வந்து இறக்க போகிறப்ப போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ இதனால் வந்து நம்ம ஒரு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான நம்ம மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஆலு கோபின்னு சொல்கிறேனே, கேப்சிகமும் ஆலும் போட்ட மசாலா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பிளேட்க்கு மாற்றிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2-in-1 ரெசிபியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் எப்படி வந்து ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சோண்டு வந்து நான் பொரியல் வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு பொரியலாக கொடுக்குறத விட இந்த மாதிரி ரைஸாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து இந்த பொரியல் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டா போதும். இதை வச்சுட்டு நான் வந்து வேக வச்ச சாதம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட வந்து ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம குட்டீஸ்க்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ நெய் சேர்த்துக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளேவராக இருக்குமா, ஸோ பசங்க சாப்பிட்ருவாங்க. இது கூட ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ்க்காக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஸோ அந்த சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நல்ல போலன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்ல. அப்படி ஏதாவது சைடிஷ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிப்ஸோ இல்லை வந்து தயிரோ ரைத்தாவோ வச்சிங்கன்னா போதும். சூப்பராக சாப்பிட்ருவாங்க பசங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே எம்மையாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. ஸோ அது கூட நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ண மசாலா ஃப்ரை சூப்பராக இருக்குல்ல.
பொட்டேட்டோவும் கேப்சிகமும் போட்ட ஒரு ரொம்பவே சூப்பரான மசாலா ஃப்ரை. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ டேஸ்ட்டுமே நான் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த காம்போ ரெண்டுத்தையுமே பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஸோ கீரை சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் குட்டீஸ்க்கு இந்த சைடிஷோட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கீரை சாதம் சாப்பிடாத பசங்க கூட இந்த சைடிஷ்காக கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை இங்கே கொடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எப்போதுமே இங்கே கூட கனெக்டில் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். பை பை.